துவாபர யுகத்தின் இருண்ட ஓரங்களில் ஒரு யுத்தம் நிகழ்ந்தது. நெஞ்சங்களை பரபரப்பாக்கும், ஆனால் இதுவரை அறியப்படாதது. இது அர்ஜுனனோ கர்ணனோ நடத்திய போரல்ல. இது தெய்வீக நாயகன் கிருஷ்ணருக்கும் சூதாட்ட மாயையில் வல்லவரான சகுனிக்கும் இடையேயான போர்தான். குருக்ஷேத்திர தோல்விக்குப் பிறகு சகுனி வெகுண்டிருந்தான். ஒரு வீரனை கடந்து போரில் வெல்லலாம், ஆனால் கிருஷ்ணனை அவன் சிந்தித்தான். ஆயுதங்களை விலக்கி சூதாட்டம் எனும் அட்டையை எடுத்தான். சூனியத்தின் மாய உலகம் ஒன்றை உருவாக்கி கிருஷ்ணரை அதில் இழுத்தான். இது சிந்தையின் சவால் கிருஷ்ணா என்று சிரித்தான் சகுனி. அந்த உலகத்தில் நதி பின்திசை ஓடியது. விண்மீன்கள் பூமிக்கு விழுந்தன. ஆனால் கிருஷ்ணர் ஒரு புன்னகையுடன் நின்றார். வஞ்சகத்திற்கு பதிலாக வால்மீகியின் தர்ம கதைகள், மாயைக்கு பதிலாக ஞான ஒளி. ஒவ்வொரு உந்தியில் சகுனியின் சூதாட்டம் தோல்வியடைந்தது. இறுதியில் சகுனி தனது கையில் இருந்த ஒட்டக சட்டைகளை கீழே வீசி தன் வாழ்க்கையே ஒரு மாயை என்பதை உணர்ந்தான். கிருஷ்ணர் மென்மையான கரத்தால் அவன் தலையை தொட்டு சுதந்திரத்தின் கதவை திறந்தார். இந்த யுத்தம் வெற்றிக்காக அல்ல, ஆன்மாவின் விழிப்புக்காக.